வணக்கம் நண்பர்களே. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் பல கோவில்கள் வழிபாட்டு இடங்கள் மட்டுமல்ல, 1000 வருட வரலாறு, கட்டிடக்கலை, கலை மற்றும் இன்னும் முழுசா புரியாத சில மர்மங்களையும் தாங்கி நிற்குது. இன்றைய வீடியோல உண்மையிலேயே மக்களை ஆச்சரியப்படுத்திய சில கோவில்களையும் அதை சுற்றிய கதைகளையும் பார்க்க போறோம். தஞ்சாவூர் பெரிய கோவில் எப்படி கட்டினாங்க? நண்பர்களே, தமிழ்நாட்டின் மிக பிரபலமான கோவில்களில் ஒன்று தஞ்சாவூர் பெரிய கோவில். 1000 வருடங்களுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் காலத்துல கட்டப்பட்டது. இந்த கோவிலை பார்த்தாலே ஒரு கேள்வி வரும். இவ்வளவு பெரிய கற்கள், இவ்வளவு உயரமான கோபுரம், அந்த காலத்துல எப்படி கட்டினாங்க? பெரிய கோவிலோட விமானம் மிக உயரமாக இருக்கிறதே. இயந்திர வசதிகள் இல்லாத காலத்தில் இந்த அளவிலான கட்டுமானம் மக்களை இன்னைக்கும் ஆச்சரியப்படுத்துகிறது. அதனால்தான் இந்த கோவில் வெறும் மத இடமல்ல, சோழர் கால கட்டிட திறமையின் சின்னம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சிற்பங்களின் உலகம். இப்போ இன்னொரு அற்புதம், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இந்த கோவிலுக்குள் போனா ஒரு விஷயம் உடனே கண்களில் படும். அது சிற்பங்கள். ஆயிரக்கணக்கான சிற்பங்கள், ஒவ்வொன்றும் தனித்தனி வடிவம். அந்த கால கலைஞர்கள் எவ்வளவு பொறுமையோட வேலை செய்திருப்பாங்கன்னு நினைச்சாலே ஆச்சரியம். இந்த சிற்பங்கள் வெறும் அழகுக்காக மட்டுமில்ல, அந்த கால சமூகம், கலை, நடனம், இசை இவை பற்றியும் சொல்லுது. ஒரு விதத்தில் பார்த்தா இந்த கோவிலே ஒரு கலை அருங்காட்சியகம் மாதிரி. இசை பாடும் தூண்கள் உண்மையா? இப்போ ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம், இசை தூண்கள். சில பழைய கோவில்களில் கல் தூண்களை மெதுவாக தட்டினா விதவிதமான ஒலிகள் வரும்னு சொல்லப்படுது. இதை கேட்ட உடனே கல்லுல எப்படி இசை வரும்னு கேள்வி வரும். இது மாயமா? இல்லை, அந்த கால கலை மற்றும் கட்டிட அறிவியல் ஒரு எடுத்துக்காட்டு. அதுதான் இன்னைக்கும் மக்களை வியக்க வைக்கிறது. பலர் இதை பார்க்கவே அந்த கோயில்களுக்கு செல்கிறார்கள். ரகசிய சுரங்க கதைகள். நண்பர்களே, பல கோவில்களை சுற்றி இன்னொரு கதை இருக்கும். ரகசிய சுரங்கங்கள். சிலர் சொல்வது போர்க்காலத்தில் அரசர்கள் பயன்படுத்தினாங்க, சிலர் சொல்வது பாதுகாப்புக்கான அமைப்பு. ஆனா எல்லா கதைகளுக்கும் தெளிவான ஆதாரம் கிடையாது. இதுல முக்கியம் என்னன்னா, கதை கேட்பது சுவாரஸ்யம், ஆனா உண்மை என்னன்னு ஆராய்வதும் ஈக்குவலி முக்கியம். கோவில்கள் பழைய ஹிஸ்டரி புக். நண்பர்களே, இப்போ நாம் ஹிஸ்டரி படிக்க புத்தகம் பயன்படுத்துகிறோம். ஆனா பழைய காலத்துல கோவில்களை வரலாற்றை பதிவு செய்த இடங்களாக இருந்தது. கல்வெட்டுகள், அரசர்களின் பெயர்கள், நிலங்கள் பற்றிய தகவல்கள், தானங்கள், இப்படி பல விஷயங்கள் அதுல இருந்தது. அதனால கோவில்கள் வெறும் மத இடம் மட்டுமல்ல, வரலாற்று ஆவணங்களும் கூடத்தான். அதனால நண்பர்களே, கோவில்களை நாம பார்க்கும் பார்வை கொஞ்சம் மாறணும். அது வெறும் சாமி கும்பிடுற இடம் மட்டுமல்ல, அது நம்ம முன்னோர்களோட அறிவு, உழைப்பு, கலை மற்றும் வரலாறு உயிரோட நிற்கும் இடம். இதுல சில விஷயங்கள் நமக்கு புரியும், சில இன்னும் கேள்வியாக இருக்கும். ஆனா இந்த கேள்விக்கான பதிலை தேடுற பயணம்தான் ரொம்ப அழகானது. இந்த கோவில்களில் உங்களுக்கு அதிகம் ஆச்சரியம் கொடுத்தது எது? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு மறைக்கப்பட்ட வரலாறோட சந்திப்போம். நன்றி.